கிழமையும் வாசலில் போட வேண்டிய கோலம் இதுதான். மேலும் எந்த மாவில் போட்டால் பலன் அதிகம் பாருங்க. செவ்வாய், வெள்ளி மறந்துடாதீங்க மக்களே. வாசலில் கோலம் போடுவது ஒரு அழகிய கலை என்பதை விட அதுவே ஒரு ஆன்மீக ஆயுதம் என்றே தமிழர்கள் பார்த்து வந்துள்ளனர். தினமும் காலையில் வாசலில் கோலம் போடுவது சாதாரண மரபல்ல. அது ஒவ்வொரு புள்ளியிலும், கோட்டிலும், நிறத்திலும் நம் வீட்டு மக்களின் வாழ்வில் சக்தி செறியும் நன்மைகள் பதிந்திருக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்படும் கோலங்கள் நாள்தோறும் நன்மைகளை ஈர்க்கும் கணித கலை என்றே சொல்லலாம். திங்கட்கிழமை மன அமைதியின் சின்னம். சந்திர பகவான் அதிகாரம் செலுத்தும் நாள் என்பதால் வெண்மை நிற மாவு கொண்டு அம்பு வடிவங்கள் அல்லது அழகுமிக்க வளையல் வடிவங்கள் போடப்படும். இது குடும்பத்தில் அமைதியும் பாசமும் நிலைத்திருக்கும் என நம்பப்படுகிறது. சிறு புள்ளிகளை மையமாக கொண்டு சுருள் வடிவில் கோலம் இடுவது சந்திரனின் சுழற்சி சக்தியை ஈர்க்கும். செவ்வாய்க்கிழமை சக்தி பெருக்கம். செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தால் வீரமும் வெற்றி பெறும் மனோபாவமும் தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு புள்ளியும் 4 வேறுபட்ட வட்ட வடிவங்களாகவும் கோடுகள் கடுமையாகவும் இருக்கும். கோலத்தில் சிவன், சக்தி, வீரர் சின்னங்களை பயன்படுத்தும் வழக்கம் உண்டு. இதனால் வீடு எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்படும். புதன்கிழமை புத்திசாலித்தனமும் வணிக வளர்ச்சியும். மண்பானை, கோழி முட்டை வடிவம் போன்ற வளம் தரும் சின்னங்கள் கொண்ட கோலங்கள் இந்த நாளில் இடப்படுகின்றன. இதனால் புதிய யோசனைகள், வாய்ப்புகள், பண வரவை ஈர்க்கும் சக்தி வீட்டு வாசலுக்குள் நுழைகிறது. வியாழக்கிழமை ஞானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உரிய நாள். மேரு கோலம், சங்கதிஷ்டை கோலம், வட்டமும் 3 கோணங்களும் கலந்த வடிவம் ஆகியவை இடப்படுகின்றன. ஒவ்வொரு கோணமும் பரம்பொருளின் சக்திகளை குறிக்கிறது. இதனால் வீடு ஒரு தெய்வீக அலைக்கு செம்பொருத்தும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியின் கருணைக்கேற்ற நாள். பூமாலை வடிவம், புஷ்ப கோலங்கள், வண்ணமயமான ரங்கோலி ஆகியவை இதில் இடப்படுகின்றன. வெண்மையான மாவிலும் சில நேரம் குங்குமம், மஞ்சள் கலந்த வடிவங்களும் காணப்படும். இவை செல்வம், ஆனந்தம், குடும்ப ஒற்றுமையை தரும். சனிக்கிழமை சோதனைகளை சமாளிக்க வேண்டிய நாள். சனி பகவான் கட்டுப்பாடு, சோதனை, கர்மம் போன்றவற்றிற்கே பிரதிநிதி. சனிக்கிழமை திரிகோண வடிவங்கள், கணபதி சின்னங்கள், சுற்றும் வளையம் வடிவ கோலங்கள் இடப்படுகின்றன. இது தீவிர சக்திகளை சமன் செய்து வீட்டை பாதுகாக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒளிக்கதிர் வரும் புனித நாள். சூரிய பகவானின் தினம் என்பதால் வெண்மையான மாவால் புள்ளி கோலங்கள் மட்டும் போடப்படும். இந்த நாளில் கோடுகள் இல்லாத நேர்த்தியான வடிவம் முக்கியம். சூரியன் அறிவு, ஆரோக்கியம், முயற்சி தருவதாக கருதப்படுவதால் அந்த சக்தி வீட்டிற்குள் நுழைய வழிவகுக்கும். மேலும் கோலத்தில் மஞ்சள், குங்குமம், அஸ்தி மாவு, ராகி மாவு போன்ற பசுமைத்தன்மை கொண்ட பொருட்களை பயன்படுத்துவது நம் வீட்டு வாசலை வான வரப்பாக மாற்றும். சில இடங்களில் மயிலின் வடிவம், கண்ணின் வடிவம், விளக்கின் வடிவம், கோபுர வடிவம் போன்ற சின்னங்களை வாராந்த கோலங்களில் விடுவர். இவை அனைத்தும் வாசலில் பாதுகாப்பையும் வீட்டு மக்களுக்கு ஆன்மீக எழுச்சியையும் தருகின்றன. இவ்வாறாக தமிழர் வீட்டு வாசலில் இடப்படும் ஒவ்வொரு கோலமும் ஒரு கலை மட்டும் அல்ல, அது தினமும் வீடு முழுவதும் பரவும் சக்தி புலம். நாள்தோறும் விதி சொல்லும் கோலங்கள் நம் வாழ்வையே வழிநடத்தும் எந்திரங்களாகவே செயல்படுகின்றன.